பிறகு இல்லையா? அமராவதி பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்தரலோகத்திலே அமரக்கூடிய பட்டணம். அந்த அமராவதி பட்டணத்திலே 33 தேவர்கள், 44 ரிஷிகள், கிண்ணர், கிண்புருடர், சித்தர், இச்சாதர், கருடர், காம்போதர், அஷ்டவசுக்கள் எப்படி அமர்ந்திருப்பார்களோ அமராவதி பட்டணத்தில் தேவலோகத்திலே தன்மை போல அமர்ந்திருக்கக்கூடிய சபை இல்லையா? இச்சபையின் முன்பதாக நான் வந்திருக்கின்றேனே. யார் நான், எந்த நாட்டை சேர்ந்தவன், விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லுங்க வேண்டும். அப்படி மதி என்று சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும். அப்படி சந்திரகுல வம்சத்திலே குந்தி அம்மனுக்கும் யமதர்மனுடைய அம்சத்தால் பிறந்தபடியால் எனக்கு தர்மராஜா என்ற ஒரு பெயர், யுதிஷ் என்ற ஒரு பெயர். அப்படி இருந்த போதிலும் நாங்கள் எங்கோ பிறந்தோம், காட்டிலே பிறந்தோம். அப்படி காட்டிலே பிறந்து காட்டிலே வளர்ந்து சில காலம், அதன் பிறகு அமுதந்த முனிவர் சாபத்தால் என்னுடைய தகப்பனார் பாண்டி இருந்து விட்டார். அவர் இருந்த பிறகு காட்டிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த விஷயம் எங்கே எட்டியது? அஸ்திராபுரம் எட்டியது. அஸ்திராபுரத்திலே ஆட்சி செய்திருக்கக்கூடியவர் என்னுடைய பெரியப்பாவாகும் திருதராட்ட மகிவன். அப்படி தம்பி இருந்து விட்டார். அப்படி என்று சொல்லி எங்கள் ஐவராஜாக்கள் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய தாயாராகப்பட்ட மாந்திராதேவி அவரும் உடன்கட்டை ஏறிவிட்டார். குந்தி அம்மாள ஒருத்தி நாங்கள் ஐவராஜாக்கள் 6 பேர்களையும் எங்கே அழைத்து சென்றார்கள்? அஸ்திராபுரம் சொல்லக்கூடிய அந்த பட்டணத்திலே. அப்போது என்னுடைய பங்கு பங்காளி இருக்கக்கூடிய துரியோதனாதர்கள் கௌரவர் என்று சொல்லக்கூடிய 101 பேர்கள். அப்படி 101 பேர்களோடு இந்த ஐவராஜாக்கள் இந்த 5 பிள்ளைகளையும் சேர்த்து எங்கே ஒற்றுமையா இருக்க வேண்டும் சொல்லி பெரியோர்கள் எல்லாம் பார்த்து வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய தம்பியாக விளங்கும் யார்? பெரியப்பா பிள்ளை தம்பி துரியோதனன் இல்லையா? 101 பேருக்கு மூத்தவர். அப்படி பங்காளி என்ற வருத்தமே இருக்கப்படாது என்று போராமையை மனதிலே எண்ணி துரியோதனன் ஆகப்பட்டவன் சின்ன வயதிலே எங்களை என்ன செய்தான் தெரியுமா?
மந்திரியாரே, அஸ்திராபுரத்தில் எங்களை கொண்டு கௌரவோடு எங்களை விட்டுகின்ற போது துரியோதனை பார்த்தான். பங்காளி என்ற வர்க்கமே இருக்கப்படாது சொல்லி நாங்கள் சின்னம் சிறு குழந்தையா இருக்கின்ற போது உண்ணுகின்ற சோதனையிலே நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தான். அதிலும் முடியவில்லையே. படிக்கின்ற பாய்தலே பாம்புகளை கடிக்க விட்டான். அதிலும் மாறவில்லை. அப்படி என்று சொல்லி நாங்கள் குளிக்கின்ற குழந்தையிலே கூர்வசியை நாட்டி கொல்ல பார்த்தான். எத்தனையோ சூது மார்க்கம் செய்து பார்த்து எங்களை அழிக்க நினைத்தான். அப்படி நாங்கள் அழியாத காலத்தினால் அப்படி மனதிலே போராமை கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? அதாவது அரக்க மாளிகை கட்டி அரக்க மாளிகையில ராஜாக்களை குளிப்புற செய்து அதிலே அழிக்க நினைத்தான். ஆண்டவன் அருளால் அரக்க மாளிகையிலிருந்து தப்பித்து எங்கே போனோம் தெரியுமா? இடுமாவனம் போனோம். அரக்கன் என்று சொல்லக்கூடிய இடுமனை மடித்து அவன் தங்கையாக விளங்கும் இடிம்பியை என்னுடைய தம்பியாகிய பீமச்சனன் அங்கே திருமணம் செய்தான். அதன் பிறகு அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ரோஜன் என்று பெயர் வைத்து அந்த காட்டிலே விட்டு முன்னூத்தி மங்கலம் சென்றோம். அப்படி முன்னூத்தி மங்கலம் செல்கின்ற போது அந்த முன்னூத்தி மங்கலம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே அங்கே வாழக்கூடியவர் எல்லாம் வேதியர் இல்லையா? அந்த பிராமணர் வாழக்கூடிய இடத்திலே ஒரு அரக்கனாகப்பட்டவன் அங்கே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் அந்த நாட்டை. அவருக்கு இந்த நாட்டை ஆக்கிரமித்து யார் தெரியுமா? பகாசுரன். அந்த பகாசுரனை தம்பியாகிய பீமச்சனன் மடித்தான். அது மடிந்த பிறகு அந்த அக்கிரமங்கள் அங்கே நீக்கி நாங்கள் முன்னூத்தி மங்கலத்திலே ஒரு வருடம் காலம் கழித்தோம். அவர் முன்னூத்தி மங்கலத்தில் நாங்கள் இருக்கின்ற போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேதியருக்கு ஒரு நிருபம் வந்தது. என்ன நிருபம் தெரியுமா? பாஞ்சாலம் இருந்து பாஞ்சாலுடைய மகளாக விளங்கும் திரௌபதிக்கு திருமணம் வில் வளைக்கின்ற நேரம். அப்படி வில்ல வளைத்தால் யாரானாலும் சரி பெண் கொடுப்பேன் லிகிதம் இருக்க அந்த லிகிதத்தை பார்த்துவிட்டு நாங்கள் 5 பேரும் 6 வேடத்திலே பூண்டு என் தாயாய குஞ்சம்மனை அழைத்துக் கொண்டு நாங்க எங்கே போனோம் தெரியுமா? சென்று மாறுவாடத்தில் சென்ற ராஜாக்களும் மாறு வேடத்தில் சென்று என் தாயாகிய குஞ்சம்மனை சென்று ஒரு குயவர வீட்டிலே விட்டு பாஞ்சால நகர் சென்று அங்கே வளையாத வில்லை வளைத்து வஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த திரௌபதியை நாங்கள் வளையிட்டோம். அதன் பிறகு இந்த விஷயம் உலகமெல்லாம் தெரிஞ்சிச்சு. பஞ்ச பாண்டவர் அரக்க மாளிகையில் ஆளல உயிரோடு தான் இருக்கிறார். அப்படி தெரிஞ்ச உடனே 856 வயது படைத்த பீஷ்மாச்சாரியா எங்களுடைய தாத்தா எங்களை வரவழைத்து எங்களுக்கு உண்டான நாட்டை கொடுத்தார். எந்த நாடு தெரியுமா? ஈச்சங்காடு, சுண்ணாமக்கல் மேடு ஒரு பங்கு, அஸ்திராபுரம் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மாடமாலை கூட கோபுரம் ஒரு பங்கு. அதை துரியோதனன் எடுத்துக்கொண்டான். இந்த காட்டை எங்களுக்கு கொடுத்தான். அந்த காட்டை அழித்து தேவதர்சனுடைய அருளால் அந்த நாட்டிற்கு இந்திராபுரி பட்டணம் என்று சொல்லி பேர் வைத்து செம்மையோடு ஆண்டு வருகிறோம். அவர் இருந்த போதிலும் என் தம்பி வாழ்ந்து இருக்காங்க. சீக்கிரமாக கொண்டு